அஸ்ஸலாமு இன்றைக்கி வந்து நம்மளோட 360 ப்ரோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் என்ன பண்ணியிருக்கோம், இன்றைக்கி 360 ப்ரோ எடுத்துகிட்டு சின்னதாக ஒரு ட்ரிப்பு, அதை திருவண்டி கடத்துறவை மட்டும் சுற்றி வருவோம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் கிளம்பியிருக்கோம். என்கிட்ட ரொம்ப நாள் இந்த கேமரா கிடச்சினாலும் வீணாகப்படும். நம்ம விளாகிங் போகிறது இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. அதனால் நம்ம இப்போ வந்து நைஸாக கிளம்பி அப்படி சின்னதாக ஒரு ட்ரிப்பு மாதிரி போவோம் அப்படின்ற ஐடியாவில் கிளம்பியிருக்கேன். என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? ஆனால் நம்ம கேமரா பரவாயில்ல தான், ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. பார்க்குறது வியூ நல்லா கிடைக்குது. தேவையில்லாமல் எடிட் பண்ணுறங்கிற பேரில் ரொம்ப போட்டு அட்டலியம் பண்ணி ஓவராக பிரைட் ஏற்றிட்டேன். அதனால் கொஞ்சம் கிளாரிட்டி சரியில்லாத மாதிரி தெரியுது. இனிமேல் அதை ஒரிஜினலாக போட்டணும் போல தான் தெரியுது. தேவையில்லாமல் எடிட் பண்ணிட்டோம். நம்ம திருத்திரம்பட்டியோட கடத்தெருவு இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் அப்படிங்கிற காரணத்தினால கொஞ்சம் ஓய்வு எடுத்திருக்கு நம்ம ஊரோட கடத்தெருவு. ஏன்னா ஸ்கூலும் கிடையாது, காலேஜும் கிடையாது, கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கும் வேலை கிடையாது. அதனாலேயே இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா வெறிச்சோடி போய் கிடக்கு. இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. இது மாதிரி ட்ரிப்பு போகிறது நம்ம திருத்திரம்பட்டி சரௌண்டிங்கை மட்டும் போய்ட்டு வரும்போது நல்லாவே இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த கேமரா எடுக்கிறோம். ஏன்னா நம்ம வெளியில் போகிறதுக்கே வேலை இல்லாமல் போச்சு. அதனால தான் இப்படி இருக்குது. அதனால் நமக்கு எடிட்டிங்கை மறந்து போச்சு, எப்படி பண்ணணும் இதை அப்படின்ட்டு. இதில் எப்போ பண்ணுற மாதிரி இந்த எடிட்டிங் இல்லை. பெருசாக ஒன்றும் எடிட் பண்ண தெரியாது. அதில் கொஞ்சம் கலர் ஏற்றுறது, கலர் குறைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் ஆகும். அதுவும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொதப்பலாகிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மக்கள் எதுவாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அந்த 300 பேர் பார்த்துருவீங்க நம்ம வீடியோவை. அதுவும் பெரிய வீடியோ போட்டிங்கன்னா இப்போலாம் வந்து 100 பேர் பார்க்குறதே கஷ்டமாயிடுச்சு. எதனாலன்னு தெரில, யாருமே விரும்பி பார்க்க மாட்டேங்கிறீங்க. ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கோ என்னமோ தெரியல. நம்ம நல்ல கருத்துக்கள் எப்போதுமே போர் அடிக்க தானே செய்யும். அதனாலே கூட இருக்கலாம். ஆனால் இந்த ரோட்டில் வந்து ரோட்டு வரதுல வந்து அதிகமாக பார்த்து கூட பொழைச்சவன் இருக்காண்டா. ஆனால் இந்த பூபதி அடிச்சு பொழைச்சவனுக்கு கிடையாதுடா பண்ணுறதுனால தான் இது மாதிரி பிரச்சனைகள் நிறைய வருதுன்னு நினைக்கிறேன். அங்கேக்கு இங்கே பாருங்க, இதுக்கு இடையில ஆடு மாடு ஒன்றும் சொல்கிறது இல்லை. ரொம்ப மோசமாக தான் இருக்குது நம்ம ஊரோட நிலைமை. அட்ஜஸ்ட் பண்ணி தான் வண்டி ஓட்டணும். நம்ம போகிறது ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கோம். அப்படி இருந்தே பார்த்திங்கன்னா ஆடு குறுக்கு வருது, மாடு குறுக்கு வருது, மனுஷரும் குறுக்கு வர்றாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா மனுஷர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒன் சைடு திரும்பி பார்க்குறாங்க, ஒன் சைடு பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு சைடு பார்த்துட்டு சல்லுன்னு போயிடுறாங்க, ஒன்றே ரோட்டை கிராஸ் பண்ணுற மாதிரி. அதுவும் அதுக்கு காரணமாயிடுது, இந்த மாதிரியான விபத்துகளுக்கு காரணமாயிடுது. நம்ம எவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூராக போனாலும் சரி தான், எதுக்க வர்றவங்களோ இல்லை குறுக்க வர்றவங்களோ சரியில்லைன்னா சிக்கல் நடக்க தான் செய்யும். ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரியான சிக்கல்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது நம்ம பார்க்குற வகையில். என்ன குறுக்க இந்த கௌசிக் வந்தா என்னத்த பண்ணுறது? ஒன்று சாலையில் அந்த ஓரத்தில் நில்லு, இல்லை இந்த ஓரத்தில் நில்லு. நீ நடுவால நில்லாம் லாரி அடிச்சு செத்து போயிடுவா. பார்த்து ஒன்றும் சொல்கிற ரேஞ்சில் இல்லை, ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஒன்றுமே இல்லாத கடத்துலையும் இப்படி குறுக்க முறுக்க வந்து விட்டுருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ இந்த கொடுமைக்கு மத்தியில் தான் நம்மளாம் வாழ வேண்டியிருக்கு. என்ன பண்ணுறது? சிரிக்காதீங்க. இதோட கேமரா முடிச்சுக்கோம்பா, குறுக்க நிறைய வருது.